ஹலோ மக்களே! நம்ம ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய பட்ஜெட் அ அறிவிச்சிருக்காங்க. அந்த டேட் அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி. அத வந்து அந்த டிஸ்கஷன்லாம் நடக்க சொல்ல லைவா வந்து அ டிவில வரும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நியூஸ்ல, டிவிலலாம். நம்ம ரொம்ப நாளா இதான் காத்துக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டுடைய மக்கள், பெண்கள் அடுத்த 1 வருஷத்துக்கான பட்ஜெட் வந்து எப்படி இருக்குன்ற மாரி ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட் சம்மந்தமா அதுக்கு பின்னாடி வந்து ரூல்ஸு, அம் இதில என்ன சொல்லுது? அத ஒரு சின்ன ஒரு பார்வை ஒண்ணு பார்ப்போம். இதில என்ன அப்டின்னா, நம்ம எல்லாரும் வந்து பட்ஜெட்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஸ்பீச் பண்றது தான் நெனைப்போம். ஆனா உண்மையா பார்த்தா அது இல்ல. இந்திய அரசியலமைப்பில ஆர்டிகிள் 202ன்னு ஒரு ஆர்டிகிள் இருக்கு. அதன்படி வந்து ஒவ்வொரு மாநில அரசும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வரும்? எங்க எவ்வளவு செலவு பண்ண போறாங்கன்னு ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து சட்டமன்றத்தில தாக்கல் பண்ணணும். அதுதான் பட்ஜெட்டு. ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷனு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர நிதி, அப்புறம் கடன் வாங்கணுமா? எந்த துறைக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கணும்? இதெல்லாம் பட்ஜெட்ல இருக்கும். ஏன் இவ்வளோ டீட்டெயில் அப்டின்னா, மக்களின் பணத்த எப்படி பயன்படுத்த போறாங்கன்னு மக்களுக்கே தெரியணும். அதுதான் இதோடைய ஒரு ஸ்பெஷலு. அடுத்தது வந்து என்ன அப்டின்னா, இந்த பட்ஜெட்ட வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து எழுத மாட்டாங்க. இதுக்கான வேலை பல மாசங்களுக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிடும். பல மாசம், பல நாளுக்கு அது முன்னாடி ஆரம்பிச்சிரும். இதில எப்படி அப்டின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஹெல்த்து, எஜுகேஷனு, அக்ரிகல்ச்சரு, ஹைவே இந்த மாரி நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அடுத்த வருஷத்துக்கு வந்து எவ்வளவு பணம் வேணும்னு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அத வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணி, வருமானம் எவ்வளவு வரும் கணக்கு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து கேபினெட் வந்து அப்ரூவல் வாங்கி தான் பட்ஜெட் வந்து அசெம்பிளிக்கு வரும். அதனால பட்ஜெட்னா ஒருத்தரோட ஐடியா இல்ல. அது முழு கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் பிளான். ஏன் இத சொல்றேன்னா, இதுக்கு பின்னாடி வந்து என்னென்னலாம் ஒர்க் நடக்கும். வெறும் பட்ஜெட் அப்டின்னா, சட்டசபையில கொண்டு வருவாங்க. சைன் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் வந்து அது இஷ்யூ ஆகும். பப்ளிக் வந்து அத செலவு பண்ணுவாங்க. அப்டின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்குல்ல. அந்த புரிதலுக்காக தான் இந்த தெளிவு. அதுக்கப்புறம் என்ன அப்டி நடக்கும்னா, பட்ஜெட் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ உடனே கவர்மெண்ட் வந்து பணத்த செலவு பண்ணிடலாமான்னா ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதெல்லாம் முடியவே முடியாது. ஆர்டிக்கிள் 203 என்ன சொல்லுது அப்டின்னா, பட்ஜெட் வந்து முதல்ல அசெம்பிளி அப்ரூவல் வாங்கணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அ தனித்தனியா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா டிமாண்ட் ஃபார் கிராண்ட் வைக்கப்படும். அதில வந்து எம்எல்ஏ வந்து கேள்விலாம் கேட்கலாம், விவாதிக்கலாம், டிஸ்கஷன் பண்ணுவாங்க. சில டிபார்ட்மெண்ட்ல வந்து செலவு வந்து கம்மி பண்ணணும்லாம் சொல்லுவாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் அப்ரூவல் கிடைச்சதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டெப்பே நடக்கும். இ அ இதனால கவர்மெண்ட் செலவு அ க அரசாங்க செலவுகள மக்கள் பிரதிநிதிகளே கண்காணிக்கிறார்கள். அது எம்எல்ஏ, கவர்மெண்ட் ஆஃபீசர் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஆர்டிக்கிள் 204 அசெம்பிளி அப்ரூவல் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ பணம் எடுத்து செலவு பண்ணலாமான்னா அதுவும் முடியாது. இன்னொரு ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து ஆர்டிக்கிள் 204 அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் ஆகணும். ஏன் தெரியுமா? ட்ரெஷரியில இருக்கிற பணம் அரசோட சொந்த பணமே கிடையாது. அது மக்களோட பணம். அதனால சட்ட அனுமதி இல்லாம ரூ. 1 ஒரே ஒரு பைசா கூட வந்து எடுக்க முடியாது. அதனால அப்ரோப்ரியேஷன் ஆக்ட் பாஸ் ஆன பிறகு தான் அந்த பணத்த செலவு பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் அப்டின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அரசு நினைச்ச மாதிரியே டாக்ஸ் போட முடியுமா? முடியாதா? இந்த பட்ஜெட்ல. அது கூட வந்து ஒரு கொஸ்டின் மார்க் எப்படி அப்டின்னா, ஆர்டிகிள் 265 அதில வந்து ரொம்ப கிளியரா சொல்லுது. லா இல்லாம எந்த டாக்ஸும் வசூல் பண்ணக்கூடாது. பட்ஜெட்ல புதிய டாக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாலும், அதுக்கான சட்ட முறைகள் முடிஞ்ச பிறகு தான் அது அமலுக்கு வரும். அதுவரைக்கும் பழைய டாக்ஸு அந்த ரூல்ஸ், ரெகுலேஷன் என்னமோ அதுதான். இதனால தான் இதில வந்து மக்கள் தேவையில்லாம டாக்ஸ்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு பெரிய கான்ஸ்டிட்யூஷன் சேஃப்கார்டு.
அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு வேளை வந்து பட்ஜெட் பாஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம்ல, சட்டசபையில எவ்வளோ அப்ரூவல் வாங்கணும், நெறைய பேர் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்குல்ல, இதில வந்து சம்திங் எதனா ஒண்ணு நடந்து, அ வ அந்த பட்ஜெட் பாஸ் ஆக லேட் ஆச்சுன்னா, கவர்மெண்ட் வேலைகளை எல்லாம் நின்னுடுமானான்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. ஏன் அப்படி கொஸ்டின் வரும்னா வந்து, பட்ஜெட் இப்போ இல்ல, அமௌண்ட் இல்ல. அப்போ போலீஸு, டீச்சரு, அ ஹாஸ்பிட்டலோடைய எக்ஸ்பென்சஸ்ஸு, நெறைய பேர் பென்ஷன் குடுக்கணும். அப்புறம் கரண்ட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி இதுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் பண்ணணும்ல. அதில ஒரு கொஸ்டின் மார்க் வரும். இதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சேஃபா என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் தொடர்ந்து போகணும். அதனால தான் வந்து ஆர்டிக்கிள் 206 அந்த ஆர்டிக்கிள் 206ல வந்து ஓ அ வோட் ஆன் அக்கவுண்ட்ன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இத இதனால வந்து சில மாசங்களுக்கு தேவையான செலவுக்கு மட்டும் அசெம்பிளி வந்து டெம்பரரியா வந்து அப்ரூவல் குடுக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்டின்னா, அந்த பட்ஜெட் பாஸ் ஆகுறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா. அதனால வந்து டெம்பரரியா ஒரு 6 மாசத்துக்கு மட்டும் வந்து ஒரு அமௌண்ட் ஒண்ணு இருக்கும். அத வச்சு தான் வந்து கவர்மெண்ட் இந்த 6 மாசத்துக்கு வந்து ரன் பண்ணுவாங்க. அப்போ முழு பட்ஜெட் வந்து பாஸ் ஆன பிறகு அந்த டெம்பரரி அப்ரூவல் முடிஞ்சிரும். கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு மேலோட்டமா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதில என்ன அப்டின்னா, இப்போ இதில கடைசியா நம்ம சொல்ல வர்றது என்ன, அதனால பட்ஜெட்னா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்பீச் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, லா இருக்கு, அசெம்பிளி அப்ரூவல் இருக்கு, மக்களின் பணத்துக்கு பாதுகாப்பு இருக்கு. அதனால தான் வந்து இந்தியன் அரசியலமைப்பு அரசு அரசின் ரூ. 1 செலவையும் ஒரு சட்ட நடைமுறைக்குள் கொண்டு வந்திருக்கு. இதுபோல ஒவ்வொரு நியூஸுக்கும் பின்னாடி இருக்கிற லாவ தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நம்மளுடைய சேனல வந்து லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி எல்லாம் வந்து நியூஸ்ல லைவா வந்துருங்க.